இதெல்லாம் என்ன பாட்டு? இந்த பாட்டுக்கு டான்ஸ் வர ஆடணுமா? மாடர்னா ஒரு பாட்டு போடுங்க. என்ன பாட்டுன்னு நீங்களே சொல்லுங்க. சாக்லேட் பேபி நானே அந்த சாங் போடுங்க. சரி, பாட்டு போடுறதெல்லாம் இருக்கட்டும். யார் ஆடுவா? நான் தான். ஓ. ம். ம். ஐயோ, மாப்பிள்ள பொண்ணு மேல கொட்ட வேண்டிய பூவை தவறி போய் அவர் மேல கொட்டிட்டாலே. பிள்ளையரப்பா வேம்பு சார் திட்டக்கூடாது, வேம்பு சார் திட்டக்கூடாது, அதா சார் திட்டக்கூடாது. உங்களுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். அதை நான் இப்ப ஃபாலோ பண்றேன். என்ன கண்ட்ரோல் பண்ண தான் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஆனா தயவு செஞ்சு இவளை டான்ஸ் எல்லாம் பண்ண வேண்டாம்னு சொல்லி ஒரு மூலையில போய் உட்கார சொல்லுங்க. மொத்த ஃபங்க்ஷனையும் கெடுத்துருவா போல இருக்க. எப்பவுமே முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருந்தேன் வேணாம் வேணான்னு. கேட்டியா? உனக்கு ஒழுங்கா நடக்கவே தெரியாது. உனக்கு எதுக்கு டான்ஸ் எல்லாம்? ஏன் இப்படி பண்ற? உனக்கு கொஞ்சம் கூட விவசாயம் இல்லையாடி? எதுக்காக பொம்மையை கூட்டிட்டு வந்து ஆட விட்டீங்க? உங்க பொண்ணு பொம்மைக்கு ஆக்சிடென்ட் பண்ணாதான் தெரியும். என்ன பொம்மி, ஆக்சிடென்ட் எப்படி சொல்லுவ? ஆக்சிடென்ட். இப்பெல்லாம் பொம்மிக்கு ஆக்சிடென்ட் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் நடக்குது. இருந்தாலும் ஆக்சிடென்ட் எல்லாம் யாரோ வேணும்னு ஒன்றும் பண்ணிக்கிறது இல்ல. இன்னைக்கு ஏதோ எனக்கு நேரம் சரியில்லை, அதனால்தான் சரியா ஆட முடியல. போதா குறைக்கு ஒருத்தர் சதி வேற பண்ணிட்டாங்க, அதனாலதான் இப்படி ஆயிப்போச்சு. இல்லனா நான் இன்னைக்கு ஆடுறத பார்த்து மொத்த பேரும் மிரண்டு போயிருப்பாங்க. அந்த அளவுக்கு திறமைய காட்டியிருப்பா இந்த பொம்மி. உங்களாலலாம் என் கிட்ட கூட வர முடியாது டான்ஸ் ஆடுறதுல, தெரிஞ்சுக்கோங்க. பிரமாதம். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஹே, என்ன விட்டா பேசிட்டே போற? நீ தமன்னா டான்ஸ் ஆடி பாத்திருக்கியா? இப்ப ஆடினதெல்லாம் சும்மா. இத வச்சு எந்த கணக்கும் போட்டுறாத. ஏதோ குழந்தைத்தனமா பேசுறதுனால உன்னை பெருந்தன்மையா மன்னிக்கிறேன். இனிமே சுத்தி யாரு இருக்காங்க என்னன்னு பார்த்து பேசு. ஏன்னா இந்த வீட்டு மருமகளா நீ பல பெரிய இடங்களுக்கு போக வேண்டியிருக்கும். அங்க போய் இந்த மாதிரி வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்காத. அதுக்கப்புறம் பெரிய சிக்கல் ஆயிடும். புரியுதா? சாரி, என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. அவ பேசினதும் டென்ஷன்ல நானும் பேசிட்டேன். எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. ஆண்டி, இதுல மனசுல வச்சுக்கிற அளவுக்கு எதுவுமே இல்ல. நீங்க எதுவும் ஃபீல் பண்ண வேண்டாம்.
அக்கா நான் எந்த வேலையை பாக்குறது? நீ எந்த வேலையும் பார்க்க வேண்டாம். சும்மா அமைதியா இருந்தா போதும். நீங்க கேட்டது கொடு. எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. வேற ஏதாச்சும் வேணும்னா கூட கேளுங்க, சரியா? சாமி வர வேண்டியதெல்லாம் வந்துருச்சு இல்ல? எல்லாமே பேஷா வந்துருது. ஏதாச்சும் விட்டு போயிடுச்சுன்னா சொல்லுங்க. அப்புறம் முகூர்த்த நேரத்துல ஐயோ இது விட்டு போயிடுத்து அது விட்டு போயிடுத்துன்னு சொல்லக்கூடாது. அப்படிலாம் எதுவும் சொல்ல மாட்டேன். பேஷா பண்ணிடலாம். ஓகே தர்ஷினி, எல்லா ஏற்பாடும் ஒழுங்கா நடந்துட்டு இருக்கா? எல்லாம் நல்லபடியா எதையும் மிஸ் பண்ண கூடாது. சரி. கவர் பண்ணுங்க. சாமி கூப்பிடுறாரு. மாப்பிளைய சீக்கிரமா அழைச்சிட்டு வாங்க. கோச்சுன்னு போற காசி யாத்திரை சம்பிரதாயத்தை பண்ணணும். நாடி ஆயிண்டா இருக்கு, சீக்கிரம் அழைச்சிட்டு வாங்க. அப்ப நான் போய் சொல்றேன். ஸ்கந்தா கிரஜாய நமஹ ஓம் அவ்யயாய நமஹ ஓம் பூதாய நமஹ. மாப்ள டேய் இந்த பக்கம் போணும். அப்படியே ஆமா இந்த பக்கம் தான் போணும். டேய், 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 டேய். ஜெகதீஷ் எங்கடா இருக்கான்? உள்ள இருக்கான் சித்தப்பா. யோவன சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வர சொல்றா. இது பாரு, சாதாரண வேட்டி சட்டை போட்டு ரெடி ஆக சொல்லு. காசி யாத்திரை போகணும். சீக்கிரம் போ. டேய் அவன் எதுக்குடா காசி யாத்திரைக்கு போகணும்? மாப்ள இங்க பாருடா, ஒரு பொண்ணுக்கு தாலி கட்டிட்டா அதுக்கப்புறம் வாழ்க்கை முழுக்க கோச்சுக்க முடியாது. அனுசரிச்சு தான் போகணும். அதனால இன்னைக்கு கடைசியா ஒரு தடவை கோச்சுக்கிறதுக்காக நம்ம பெரியவங்களா பார்த்து செய்யற சடங்கு தான் இது. அப்படியா சொல்ற? மச்சான் நான் காமெடி பண்றேன் மச்சான். காமெடி கூட சீரியஸா பாக்குறேன் மச்சான். சரி சரி பாப்பலாம். விட்டனா? இவன் என்னடா பொம்பளை புள்ள மாதிரி உட்கார்ந்திருக்கான்? டேய் நீ கல்யாணம் பண்ணி வாக்குப்பட்டு எங்கேயுமே போல. நீ உன் வீட்ல தானே இருக்க போற. அந்த பொம்மி பொண்ணு தான் உனக்கு பொண்டாட்டியா வர போறா. நியாயமா பார்த்தா அவ தாண்டா அழுவணும். ஆனா அவ அங்க ஜாலியா சிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்காடா. நீ என்னடானா இப்படி மூஞ்சி தொங்க போட்டுட்டு இருக்கியடா? டேய் இருடா, இவன் எப்படா அந்த பொண்ணு கிடைக்கும் தாலி கட்டலான்னு காத்துக்கிட்டு இருக்கான். இவனை கோச்சுக்கிட்டு காசி யாத்திரை போக சொன்னா கொஞ்சம் ஃபீல் பண்ண தானே செய்வான். அதான். அதான் விஷயம் நினைக்கிறேன். ஆ. அதானடா. ஏய் என்ன ஆச்சுடா? இங்க பாரு, பதில் சொல்லு. இப்போ என்னடா ரெடி ஆகணும், அவ்வளவுதானே? ஆ. நான் ரெடி ஆயிக்கிறேன். சின்ன பிள்ளையாவே இருக்கான்டா. தமன்னா 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 மாப்பிள்ளை அழைச்சுன்னு வந்திருக்கோம். காசி யாத்திரை போற சடங்கு செய்யணும். மாப்பிள்ளைக்கு உடனே தாலி கட்டணுமா? அவருக்கு காசி யாத்திரை போறதுக்குலாம் விருப்பம் இல்லையா? வாய மூடுறா. மாப்பிள்ளை மனசுல இருக்கிறதானே சொன்னேன். ஷோ. டேய், இதெல்லாம் ஒரு சடங்குடா. மாப்பிளைய வெளிய கூட்டி போயிட்டு உள்ள கூட்டி வந்துருவாங்க, அவ்வளவுதான். அப்ப இது எதுக்கு பண்ணணும்? இதுக்கு என்ன அர்த்தம்? கரெக்ட் கரெக்ட். ஏய், இதெல்லாம் காலகாலமா பெரியவங்க சொல்லிட்டு இருக்காங்க, அது நாமளும் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு அர்த்தம் அது இதுன்னு கேட்டு எனக்கு டென்ஷன் பண்ணாதடா. தம்பி மாப்பிள்ளை வரார். மேலதாள வாத்தியக்காரங்களை வர சொல்லுங்க. மாப்பிளை மட்டும் கூட்டு போனா பத்தாதுடா. ஆமா. மேல வாத்தியக்காரங்களையும் கூட கூட்டு போனோம். யூ மீ அவங்களையும் வர சொல்லு. பிபி டும் 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 அதேதான். வர சொல்லவா? போ, 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 போ. Just 5 minutes. போடா. சொல்றது கேளுங்க மாப்ள. கோவப்படாதீங்க மாப்ள. உங்களுக்காக எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. வாங்க 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 போலாம் வாங்க. தூரம் சொல்றோம். அட, என்னங்க நீங்க எப்படி கேக்குறீங்க? எப்படி கேட்கணும் நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. மாப்பிள உங்களுக்கு 4 கடை வச்சு தரேன். 4 கடைக்கு நீங்க தான் ஓனர். அந்த 4 கடையில வர பைசாவையும் நீங்க கல்லால வாங்கி போட்டா போதும், நீங்க சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க. மாப்ள, உங்களுக்கு நாங்க கார் வாங்கி தர்றோம், வீடு வாங்கி தர்றோம், எல்லா சௌகரியங்களும் செஞ்சு தர்றோம் மாப்ள. தயவு செஞ்சு கோவிக்காம திரும்பி வாங்க மாப்ள. உள்ள வாங்க மாப்பிள. எவ்வளவு தூரம் கூப்பிடுறாரு? 4 கடை பத்தலன்னா சொல்லுங்க, 8 கடையா வச்சு தரோம். யார் அந்த ஜெகதீஷ்? நம்ம குடும்பத்தாலா? இல்ல, அஞ்சலி ஸ்வீட்ஸ்ல கூட உங்களை பார்ட்னர் ஆக்குறோம். எதுக்காக திடீர்னு ஜெகதீஷ் இந்த பிசினஸ்ல பார்ட்னர் ஆக்கணும்? ஜெகதீஷ், வாப்பா சொன்னதை கேளு. வாப்பா உள்ள. அவ ஸ்நேகிதி கிருஷ்ணவேணி கிட்ட பொம்மிய சித்தார்த்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு
தன்னோட நெக்லஸை கழட்டி அச்சாரமா கொடுத்து வாக்கும் கொடுத்துருக்கா. நேரம் ஆயிண்டே இருக்கு. இப்படி நின்னுட்டே இருந்தா அடுத்தடுத்த சடங்கெல்லாம் பண்ண வேண்டாமா? வாங்கோ, நாடி அடுத்து சீக்கிரம் வாங்கோ. ஜெகதீஷ் என்னப்பா ஆச்சு? ஒன்னும் இல்ல சித்தப்பா. மாப்பிள சொல்லுங்க மாப்பிள. ஆ, வா ஜெகதீஷ். முகூர்த்த நேரம் நெருங்கிக்கிட்டு இருக்கு. மாப்பிள சொல்லுங்க மாப்பிள. வாப்பா. சொன்னா கேளுங்க மாப்ள. வாங்க மாப்ள. வாங்க மாமா. ஜெகதீஷ், என்னப்பா ரொம்ப நேரமா காணோம், என்னாச்சு? போலாம் தாத்தா. ஆ, மாப்பிளைக்கு கோபம் போயிடுச்சு. உள்ள வரதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டார். உள்ள போய் சொல்லுங்க. ஏய், மாமா. மாப்பிளை கிடத்துல மாலையை போட்டு. டேய், அதை எடுத்து கொடு. சூப்பரா இருக்குல்லம்மா. இவ்ளோ பெரிய மண்டபம். பொம்மி அக்கா கொடுத்து வச்சவ. என்ன தம்பி அப்படி பாத்துட்டு இருக்க? பார்க்கறதுக்காக வரல, கெடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். மொத்தமா இந்த கல்யாணத்தை கெடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். ஐயோ இங்க பாரு, ஏற்கனவே உன் மேல எல்லாரும் சந்தேகத்துல இருப்பாங்க. நீ பாட்டுக்கு அது இதுன்னு ஏதாவது உளறிட்டு இருக்காத. இவ்ளோ பெரிய வீட்டு கல்யாணத்தை நாம நிறுத்த முடியுமா? என்ன அவங்க ஏத்துக்க வைக்கிறது தான் கஷ்டம். அப்படி ஏத்துக்கிட்டாங்கன்னா ஊசிக்குள்ள நூலு நுழையிற கேப்ல ஒட்டகத்தை கூட நுழைச்சிருவான் இந்த தவமணி. சரி வா. போ. தம்பி, வணக்கம்மா. என்ன தம்பி தவமணி வரா? ஏதாவது பிரச்சனை பண்ணிட போறா? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நீ நான் பார்த்துக்கிறேன். எதுக்கு நீங்க வந்தீங்க? என்னங்க இது? எதுக்கு இவர் வந்திருக்காரு கல்யாணத்துக்கு? ஏற்கனவே வீட்டுக்குள்ள போலீஸை வர வச்சு ஏகப்பட்ட கலாட்டா பண்ணிருக்காருல்ல. யார் இவரை கூப்பிட்டது? நான் கூப்பிடல, தானாவே தான் கிளம்பி வந்திருக்காரு. தயவு செஞ்சு கிளம்புங்க. கையெடுத்து கும்பிடுறேன். எங்களுக்கு அவ்வளவு பெருந்தன்மையெல்லாம் கிடையாது. ஏதாவது பிரச்சனை நடக்கும், தயவு செஞ்சு கிளம்புங்க. ஏய், எல்லாம் உன்னாலதான். வீட்டுக்கு வா, நான் கவனிச்சுக்கிறேன். நான் எதுவும் சொல்லல. சிதம்பரம், அப்பா, என்னப்பா, என்ன பிரச்சனை, என்ன விஷயம்னு சொல்லு. கல்யாணத்துக்கு வர அலோ பண்ண முடியாதுப்பா. ஏற்கனவே எவ்வளவு பிரச்சனை நடந்தது இவரால. டேய் சிதம்பரம், என்ன பேசுற நீ? வீட்டுக்கு இனிப்பு இல்லைன்னு பேர் வச்சிருக்கோம், ஸ்வீட் வியாபாரம் பண்றோம். இப்படி கல்யாணத்துக்கு வரவங்க கிட்ட எல்லாம் கசப்பு காட்டலாமா? சொன்னா கேளு. அப்படிலாம் துரத்துறது தர்மமே கிடையாது. விருந்தாளியா யார் வந்தாலும் அவங்கள வரவேற்று உபசரிக்கிறது தான் நம்ம பண்பாடு. புரியுதா? வணக்கம். இது என் ஒய்ஃப் சகுந்தலா, இவ என் பொண்ணு மல்லிகா, இது இவளோட தம்பிதான். பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். சிதம்பரம், இவங்களை கூட்டு போப்பா. சரிப்பா, வாங்க. அம்மா அம்மா, நான் போய் பொம்மி அக்காவை பார்த்துட்டு வரேம்மா. அங்கிள், ஆ? பொம்மி அக்கா எங்க இருக்காங்க? பொம்மி உள்ள ரூம்ல தான் இருப்பா. போ. வாங்க.
சொல்லாம கொல்லாம வந்துட்டல்ல, என்ன மறந்துட்டியா? அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் கூட பண்ணல நீ. போ. நான் என்னடி பண்ணட்டும், அங்க நடந்த பிரச்சனை அந்த மாதிரி. அக்காவை கோச்சிக்காத சரியா? சரி விடு, நம்ம ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? நான் ஃபோன் கூட கொண்டு வந்திருக்கேன். இதான் என் தங்கச்சி. அதுக்குள்ள கோவத்தை மறந்து செல்ஃபி எடுக்கலாம்னு சொல்லிட்டல. தேங்க்ஸ் செல்லம். வா. ஏமா இப்படி ஹார்ன் அடிச்சு என்ன டென்ஷன் ஆக்குறீங்க? மேக்கப் போடுறதுக்கு இவ்வளவு நேரமா உனக்கு? நேத்து ஆடினதுல செம்ம டயர்டு. அது மூஞ்சில தெரியக்கூடாது. சித்து கூட நான் ஜோடியா நிக்கும் போது அழகா தெரிய வேண்டாமாமா? எல்லாம் ஓகே. இப்பவே லேட்டா. இனி முகூர்த்தத்துக்கு எப்படி போய் சேர்றது? செம்ம டிராபிக்கா இருக்கும். மா, நீங்க தான் லாயர் ஆச்சே. உங்க செல்வாக்க வச்சு போலீஸ் கமிஷனர் கிட்ட பேசி டிராபிக்க கிளியர் பண்ண சொல்லுங்க. ஓம் பிரகிருத்யே நமஹ, ஓம் விக்ருத்யே நமஹ, ஓம் வித்யாயே நமஹ, ஓம் சர்வபூதஹிதப்ரதாயே நமஹ, ஓம் ஸ்ரத்தாயே நமஹ, ஓம் விபுத்தே நமஹ, ஓம் சுரப்யே நமஹ, ஓம் பரமாத்மகாயே நமஹ, ஓம் வாசே நமஹ, ஓம் பத்மாலயாயே நமஹ, ஓம் பத்மாயே நமஹ, ஓம் சுதயே நமஹ, ஓம் ஸ்வாஹாயே அக்கா, ஒரு நிமிஷம் இந்த புடி வந்துடுறேன். ஏன் நீ எங்க போற? ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன வேலை தான், போயிட்டு வந்துடுறேன். வணக்கம். வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். கையை கொடுங்க. நீ எப்படிங்க? அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல கையை கொடுங்க. வாழ்த்துக்கள். வெளியில சின்ன கலாட்டா இருந்தாலும் உங்க தாத்தா தான் பெரிய மனசோட என்னை ஏத்துக்கிட்டு உள்ள அனுப்புனாரு. என்ன இருந்தாலும் நான் பொம்மிக்கு சொந்தம் தானே, முறை பையன் வேற. நான் கல்யாணம் பண்ணிக்க இருந்து ஏன் கை நழுவி இங்க வந்தவ தானே பொம்மி. அவளுக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடக்கும்போது வந்து வாழ்த்திட்டு போறது தானே சரியா இருக்கும். ஏன்னா கெட்டு போன உறவை கல்யாணத்துல இல்ல வேற காரியத்துல தானே சரி பண்ணணும். அப்புறம் ஆமா, ஜெகதீஷ் தானே உங்க பேரு? பேனர்ல தான் பார்த்தேன். ஏன்னா கல்யாண பத்திரிக்கை எனக்கு வரல. அக்கா கிளம்புனதும் அப்படியே அவங்க கூட வந்துட்டேன். ஆனா நான் நினைச்சு வந்தது வேற, இங்க நடக்கிறது வேறையா இருக்கே. பொம்மைக்கும் இந்த வீட்டுல கண்ணாடி போட்ட பையன் சித்தார்த் இருக்கான்ல, அவங்களுக்கு தான் கல்யாணம் நினைச்சிட்டு வந்தேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கும் பொம்மைக்கும் கல்யாணங்கிற விஷயமே எனக்கு தெரிஞ்சது. என்னாச்சு? சித்தார்த் பையன் பொம்மையை கழட்டி விட்டுட்டானா? திமிரா உனக்கு? சார், என்னது இது? கல்யாண மாப்பிள்ள இவ்வளவு கோவப்பட்டு சட்டையெல்லாம் பிடிக்கலாமா? தப்புங்க. விருந்தாளிய என்னைக்குமே மரியாதை குறைவா நடத்தவே கூடாது. அதான் நம்ம கலாச்சாரம், புரியுதா? என்னடா இவன் இவ்வளவு கேவலமா பேசுறானேன்னு நினைக்க கூடாது. ஏன்னா நடந்த விஷயம் அப்படி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க கிராமத்து பக்கம் இந்த சித்தார்த் காரை வச்சுக்கிட்டு கிட்டார் வாசிக்கிட்டு நிப்பாப்ல. பொம்மை வியாபாரம் முடிச்சுட்டு ஊருக்குள்ள அப்பதான் திரும்பி வருவா. அவங்களுக்குள்ள என்ன பழக்க வழக்கம்னு நமக்கு தெரியல. ஆனா ரெண்டு பேரும் ஊருக்கு வெளியில ஒன்னா நின்னு ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஏய், தேவையில்லாம கண்டதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஐயோ சித்தார்த் அப்படிலாம் கிடையாது. ஐயோ, இங்க பாருங்க மாப்ள, கண்ணால பார்த்த சாட்சி நானே சொல்றேன். நீங்க என்னடா நம்பாம ஏதோ கேட்டுக்கிட்டு இருக்கீங்க?